ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்துக்கு மட்டும் பேர் கொண்டது. இங்க பல மர்மமான இடங்களும் இருக்கு. பல வருஷமா அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியும் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத சில விசித்திரமான இடங்களும் நம்ம நாட்டில் இருக்கு. இந்த இடங்களுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அங்க போனா நிஜமாவே ஆபத்தா? இந்தியாவின் டாப் 5 மர்ம இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவோட கடைசியில் இருக்கிற இடம் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போறது இந்தியாவின் மோஸ்ட் ஹாண்டட் பேலஸ்னு சொல்லப்படுற ராஜஸ்தானோட பாங்கர் கோட்டை. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இங்க யாருமே உள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இந்திய தொல்பொருள் துறையே இதற்கான எச்சரிக்கை பலகையை அங்க வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல ஒரு மந்திரவாதி கொடுத்த சாபத்தினால இந்த கோட்டையே சிதைஞ்சு போனதா சொல்லப்படுது. ராத்திரி நேரத்துல இங்க மர்மமான குரல்களும் அழுகை சத்தமும் கேட்கறதா இப்பவும் அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இங்கே கூகுள்லேயே போய் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் இந்தியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாங்கர் கோட்டை தான் முதல்ல. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது குல்தாரா வில்லேஜ். இதுவும் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு மர்மமான கிராமம் தான். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ராத்திரிலேயே அந்த கிராமத்தில் வாழ்ந்த 1500க்கும் மேற்பட்ட மக்கள் அப்படியே காணாமல் போயிருக்காங்க. அவங்க எங்கே போனாங்க, எப்படி போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யாரும் வாழ முடியாது சாபம் கொடுத்து போனதாகவும் அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமம் பாழடைஞ்சு இருக்கிறதாவும் நம்பப்படுது. நாம மூணாவதா பார்க்க போறது ரோப்குண்ட் ஏரி. இந்த ஏரி உத்தரகாண்ட்ல இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து 16,000 அடி உயரத்துல இருக்கிற இந்த ஏரி பனி உருகும் போது மட்டும் இந்த ஏரியில இருந்து 200க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் வெளியே வரும். இவங்க யாரு, எப்படி செத்தாங்க? ரேடியோ கார்பன் டெஸ்டிங் பண்ணி பார்த்தப்போ இவங்க 9வது நூற்றாண்டை சேர்ந்தவங்கன்னு தெரியும். இவ்வளவு உயரத்துல இத்தனை பேர் ஒன்னா எப்படி செத்தாங்க? இவங்களை கொன்னது யாரு? இதுவரைக்கும் யாருக்கும் புரியாத புதிராவே இருக்கு. நாம நாலாவதா பார்க்க போறது மேக்னெட்டிக் ஹில்ஸ். இந்த மலை லடாக்ல தான் இருக்கு. இங்க ஒரு மலையில காரை நிறுத்தி இன்ஜின் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா அந்த கார் என்ன ஆகும்? பின்னாடி தானே உருண்டு வரும். ஆனா லடாக்ல இருக்கிற இந்த இடத்துல நீங்க காரை நியூட்ரல்ல வச்சா கூட அந்த கார் தானாவே மலை மேல ஏற ஆரம்பிச்சிடும். இத மேக்னெட்டிக் ஹில்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி புவியீர்ப்பு விசை இருக்குன்னு ஒரு தரப்பினரும், இல்ல இது வெறும் ஒரு கண் மாயை தான் சொல்ற இன்னொரு தரப்பினரும் சொல்றாங்க. இது எப்படியோ இந்த அதிசயம் மக்களை இன்னைக்கு வரைக்கும் வியக்க வைக்குது. நாம கடைசியா பார்க்க போறது நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவோட கோடினி கிராமம். இந்த கிராமத்தை இரட்டையர்களின் கிராமம்னு சொல்றாங்க. உலகத்துல பிறக்கிற 1000 குழந்தைகள்ல 4 குழந்தைகள் தான் இரட்டையர்களா இருப்பாங்க. ஆனா இந்த கிராமத்துல மட்டும் 400க்கும் மேற்பட்ட ஜோடிகள் இரட்டையர்களா இருக்காங்க. இதுக்கு அந்த ஊர் தண்ணி காரணமா, இல்ல அங்க இருக்கிற காற்றா, இல்ல மரபணு மாற்றமானு பல நாட்டு டாக்டர்களும் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. ஆனா யாருக்குமே சரியான பதில் கிடைக்கல. இந்தியாவோட மர்மமான கிராமங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 இடங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பயமாவோ இல்ல ஆச்சரியமாவோ இருந்துச்சு? நீங்க இதுல ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு நம்ம வேர்ல்டு ஆஃப் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.